ஸோ ஹாய் குட்டீஸ், வெல்கம் பேக் டு விகேஎஸ் கேமிங். இன்றைக்கி வந்து ஸ்கேரி டீச்சர் 3D கேம் பிளேவோட பார்ட் 3 தான். பார்ட் 1 பார்ட் 2 பார்க்காம இருக்கீங்கன்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் 3 தான் போட போகிறோம். சரி, இப்போ உள்ளே போகலாம். பார்ட் 2 நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்காம இருக்கீங்கன்னா எவ்வளோ லெவல்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்பைடர் ப்ராங்க். ஓகே, இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்டிக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுங்க, ஏன்னா அவளுக்கு ஸ்பைடர்னால் பிடிக்காது, அதை அவளோட ஃபேவரட் புக்கில் வந்து வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள போகலாம். ஓகே, அவள் டிவி ரூமுக்கு போயிட்டுருக்கா. வேற விட்டு பிளிங்க் ஆகுது. சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்பைடர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்றாங்க. சரி, க்ளவுஸ் மாதிரி எடுத்துகிட்டு போகணுமோ? சரி பார்ப்போம். இதெல்லாம் கொண்டு போகணும், யாருக்கு தெரியும். இங்கே வந்து எதுவும் இல்லை. சரி, அவள் வேறு நேரங்கிட்ட நேரத்தை தான் மேலே ஏவா. சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த க்ளவுஸ் மாதிரி மேலே தான் கிடைக்கும். அதுவும் சத்து போட அவ்வளோ வர இருக்கும். அப்படியே யூடியூப் என்னை கூப்பிட்டு வந்துட்டுருப்பாள். அதுக்குள்ளே நம்ம மேலே போயிட்டு நம்ம கொஞ்சம் அந்த க்ளவுஸு செக் பண்ணோம். எப்படியோ டார்ச் ரூமில் தான் இருக்கும் அந்த ஸ்பைடரு. அது அப்புறம் போய் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு க்ளவுஸ் எடுக்கணும். போயிட்டுருக்கா வேகமாக போயிட்டுருக்கா. அப்படியே பக் ஆகிட்டானா நல்லாயிருக்கும். ஆனால் இப்படி ஆவாலாம் தெரியாது. ஆயிட்டா வா, தொல்லை இல்லை. இப்போ ஸ்பைடரை கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க, போய் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அவளை பக் வந்து ரிலீஸ் பண்ணால் போதும். ஏன்னா நமக்கு ஓவர் டார்ச்சர் ஆகிடும். இது எங்கே இருக்கு அந்த ஸ்பைடர் டோருக்கு? ஓகே, வந்துட்டாப்பா உள்ள மாதிரி. சரி, நம்ம ரிலீஸ் பண்ணுற வேலை மிச்சம். இந்த ஸ்பைடரை வந்து அவள் கரெக்டாக படிக்கிற புக்கில் வைக்க சொல்லியிருக்காங்க. நேரத்துக்கு அங்கே தான் போயிட்டுருப்பாள். சரி, ஓகே, மேலே ஏறிட்டேன், நமக்கு தொல்லை இல்லை. நான் கீழே தான் அந்த ஸ்டடி ரூமில் எங்கேயோ ஒரு புக்கை படித்து போட்டுருப்பான். அந்த புக்கில் போய் இந்த ஸ்பைடர் வச்சுன்னா ப்ராங்க் முடிஞ்சிச்சு. அவள் வந்து இந்த புக்கை படிப்பாள். வந்து மேலே தான் சுற்றிட்டு இருக்கா. நல்ல வேலை கீழே மட்டும் வந்துடாதம்மா, ஏன்னா நான் கீழே தான் ஸ்பைடர் வைக்கலாம் திட்டம் போட்டிருக்கேன். ஓகே, இந்த புக்கு தான் செலக்டிவ். கரெக்டாக படிக்கிற புக்கில் வச்சுட்டோம். ஸோ அப்ஜெக்டிவும் மாறிடுச்சு. மிஸ்டி வந்துடுவான்னு சொல்லிட்டாங்க. ஸோ போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கட்சி ஆரம்பிப்போம் வந்தானா. வேறு மெதுவாக நடக்கிறாங்க. துரத்தும்போது மட்டும் வேகமாக துரத்துவா, பட் வரும்போது மெதுவாக தான் நடப்பாள். சரி, நீ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்ப்போம். சீக்கிரம் வாடிப்பா, சீக்கிரம் போ, ஸ்டடி ரூமுக்கு போ, என்ன கட்சின்னு போய் பார்ப்போம். சரி, ரொம்ப நேரம் எடுக்குதுங்க. வேறு மெதுவாக நடந்துட்டுருக்கா சூம்பி. சரி, வந்துட்டா. அப்பாடா, இல்லை கரெக்டாக வந்துட்டா. என்ன பண்ணுறான்னு உட்காந்து பார்ப்போம். படிப்போன்னு வாயில் வந்துச்சு. திறக்கிறா, போச்சு. ஸ்பைடர் மூஞ்சிலே ஏறிக்கிச்சு. நல்ல வேலை நம்ம திறக்கமா நம்ம மூஞ்சிக்காக போச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். என்ன ப்ராங்க் ஃபீலாக இருக்கும் வேறு. சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு லெவல் பார்த்துடலாம். மிஸ்டி வந்து தன்னோட முடியை வந்து ரொம்ப அழகாக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அவளோட ஷாம்பூவில் எதையாச்சும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துருவோம். ரொம்ப அழகான முடியும் அவளுக்கு. பார்ப்போம். தண்ணி போட்டுட்டுதான். சரி, இப்போ ஷாம்பூவில் வந்து என்ன கலக்கணும்னு தெரில. சரி, மேலே போய் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சத்து போட்டுக்கணும். ஓகே, சத்து போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி அவள் வரத்துக்குள்ளே ஷெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் செக்கப் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா வரத்துக்கு 10 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நம்மளாம் மேலே போனால் ஓடத்த ஆரம்பிச்சுக்கலாம். எதுவுமே இல்லை. சரி, பியர் ட்ராப் தான் இருக்குது, யாச்சும் எடுத்துப்போம். அந்த எலி பொடி இருப்போம். சரி, போவோம் மேலே. ஐயோ, கீழே விழுந்துட்டேன். ஒழுங்காக ஏற முடியல நம்மளால. சரி போ, திறக்கிறேன். ஐயோ, நமக்கு ஆனாவுனா ஸ்லிப் ஆகுது எல்லாம். சரி, நம்ம வந்து போயிட்டு
பாத்ரூமுக்கு வந்துட்டு ஷாம்பூவில் கலக்கணும். இது என்னது ஹேர் ரிமூவர் போடு. ஹேர் ரிமூவர் கிடச்சிச்சு. ஸோ இது ஷாம்பூவில் இது நான் வேறு தேவையில்லாமல் அந்த கலர் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஹேர் ரிமூவர் டச் பண்ணி அது எடுப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சுடா ப்ராங்க்கு. பாடி கிளவி உனக்கு ஆப்பு மேலே இருக்குது. அப்படியே நம்ம நைஸாக நழுவிடலாம். இல்லை என்ன பண்ணுறோம், நம்ம வெளியே போனோம் கட்சின்னு ஆரம்பிக்கும். சீக்கிரம் போடிப்பா. அதுதான் இந்த கலர் வந்து நமக்கு தேவையே இல்லை. தூக்கி போடலாம். அவள் முடி கலர் ஆகலாம் நமக்கு அசிங்கமாக்குறோம். அதுக்கு போக நம்மளோட முதல் டார்கெட்டு என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். சீக்கிரம் போமா. வேற ஒருத்தி அண்டா போய் குளிக்கிறியா? போய் குளி. இறங்கிடி என்னம்மா சீனு. ஓகே வேற சோப் போட்டு நல்லா தேய்ச்சினுக்கிறா. தேய் போ. தலையில் ஒரு முடி கூட இல்லை. சரி அவள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு பார்ப்போம். அச்சோ பாவம். சரி ஓகே. ஐயோ இவனுங்க வேற போங்கடா. ஓகே போவோம் நெக்ஸ்ட் லெவலுக்கு. மிஸ்டி வந்து சன்பாத் எடுக்க போகிறாளாம். ஸோ அதனால் வந்து நம்ம அந்த சேரோட லெக்கை கட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவள் சன்பாத்தை என்ஜாய் பண்ணக்கூடாது. பண்ணிவிடுவோம். சரி நடக்கிறா. சரி ஓகே. அந்த டேபிள் குட்டி டேபிள் பற்றி அதான் அவள் உட்கார சேர் போல் இருக்குது. சேரோட லெக்கை கட் பண்ணி விட்டுடலாம். அதான் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டு. நல்லா உட்காந்து உரங்க எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டுருக்காவ. சரி அவள் என்னமோ பண்ணி தலையிட்டும். வந்து நம்ம இதை சேரில் கட் பண்ணி இப்போ இந்த இடத்துக்கு பின்னாடி தான் சுற்றிட்டு இருக்காவ. ஃபஸ்ட்டு அவளை என்ன பண்ணுவோம், இந்த எலி பூரியை வச்சு அந்த எலியை போய் பிடிக்கும். ஓகே இதை எடுத்தாச்சு. ஓகே அவளே போகிறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அவள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நான் திடீர்னு பார்த்து யூட்டனை போட்டான்னா அவ்வளோதான், ப்ராங்க்கு ஃபெயில் ஆகிடும். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உஷாராக போகணும். பார்க்கலன்னு நினைக்கிறேன். போகிறா அப்படியே போயிட்டு பாடா உள்ளே நுழைஞ்சிட்டா. சரி ஓகே இதுக்கப்புறம் இதை போயிட்டு நம்ம அதை கட் பண்ணி விட்டுட்டு வந்துட்டா போதும். ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி பக்கத்துலேருந்து பார்ப்போம். இருப்பாரு அங்கிட்டு போகிறாளா, நான் வேறு வீட்டு வராளான்னு பார்த்தா. ஓகே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, மாறிடுச்சு. சரி ஓகே இந்த நம்ம அந்த மரத்து பின்னாடியில் இந்த செடி பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு அவள் எப்பெல்லாம் டார்ச்சர் நிற்கிறான்னு பார்க்கலாம். ஒளிஞ்சாச்சு. வரட்டும். அவள் வந்தவொடனே கச்சின்னு ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் போடிப்பா. இதை துரத்தமாக வேமா துரத்தா நான் போகிறதுலாம் ரொம்ப மெதுவாக போகிறா. டென்ஷன் ஆகுது. சீக்கிரம் போகிறா. வேறு கண்ணி வேறு ஒன்று பக்கத்தில் போய் பார்த்தா பார்த்துருவா. உக்காண்டாப்பா சூப்பரு. சரி இதை இன்னும் கொஞ்சம் நேரம் போவோம். இன்னும் ஒரு ப்ராங்க் போய் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன ப்ராங்க் கொடுக்குறானு. ஓகே நிறைய கலர், அதாவது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்து அவள் குளிர் தான் தலை பிடிச்சி அவளுக்கு. அதனால் வந்து இந்த ஃபயர் பிளேஸில் வந்து அவளை ரொம்ப டென்ஷன் ஆக சொல்லிடுறாங்க. நல்லா க்ளோ பண்ணிடலாம். பாருங்க அவள் குளிரில் வந்து நடுங்கிட்டு உட்காந்துருக்கா. சரி அப்படியா. சரி ஓகே. எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸலின் கேன்லாம் போட்டால் நெருப்பு எதுவும் நினைக்கிறேன். ஆனால் என்ன பிரச்சனைனா அவள் பிரச்சனை நம்ம சுத்தனா. ஸோ வந்து தண்ணி மாதிரி அதை ஊற்றணும்னு நினைக்கிறேன். தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஏற்ற வருவாங்க. ஓகே சரி போவோம். பாடா இதான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. சரி ஓகே இப்போ போயிட்டு என்ன பண்ணுவோம், டக்குன்னு போடா. இது வேறு போகிறதுக்கு வேறு லேட்டாக புதுசோம். ஏன்ச்சிட்டாடா ஐயோ இது எந்திரிச்சிட்டா. பட் ஒரு பிரச்சனை, தண்ணி தான் இங்கேயே இருக்கு. தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்தாச்சு. இது வேறு ஆனால் ஹேங் ஆகுது. சரி ஃபஸ்ட்டு போய் நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டதுக்கப்புறம் பார்க்கலாம். எங்கிட்டு போய் தொலைகிறான்னு தெரியலையே.
வெளியே தான் வந்துட்டு இருக்காளா? மூணு லாக் பண்ணிட்டு வெளியே தான் வரேன் நினைக்கிறேன். அப்படின்னா ஆக மொத்தம் நமக்கு வந்து லாபம் தான். ஏன்னா அவள் திருப்பி வந்து இப்படிலாம் வரத்துக்குள்ளே நம்ம அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண வசதியாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோமா நானும் 3 லாக் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை வெளியும் போயிட்டா. அப்பா வெளியே வந்துட்டா, நமக்கு தொல்லை விட்டுச்சு. ஓகே இறங்குறாளா? சரி நான் வேறு பயந்துட்டேன். ஓகே ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊற்றலாம். போடு அவள் வரலாம். ஒரு மாதிரி கேப் யூஸ் பண்ணி போயிடலாம். பியர் ட்ராப் எடுத்துக்கலாம். ஆமாம் ஸ்டாப் ஆயிடுச்சு. போய் பாருங்கம்மா. ஓகே வருவா. அதுக்குள்ளே நம்ம வந்துடலாம். இப்போ அதனால வீட்டுலேயும் போயிட்டா. நான் எங்கள் போலியும் நினச்சேன். வேறு சரி கீழே மேலே போத க்ளீனிங் இல்லை. நான் பண்ணேன் தூக்கி போடலாமா? தேவையில்லை. போ ஏங்க மிஸ்டேன் அதை மிதிப்போம்ப்பா. தேவையில்லை, வேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். அந்த எலிப்புலியை வந்து நான் வேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண ஏட்டாப்பா பா சூப்பரு. சரி ஓகே, இது ஒன்று இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் குழந்தை சைடு கொடுப்பேன். பாய், லவ் யூ.